ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் தமிழ் தலைவாஸ் தான் ஒன்றால் முடியும் தம்பி தான். ஸோ ஆகஸ்ட் 29 ஸ்டார்ட் ஆக போது எல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நானும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரீ கேம்ப் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 10th ஜூலையை. சஞ்சீவ் பலியாண்ட இன்டர்வியூ பார்ட் 1 ஆல்ரெடி போட்டோம் நேற்று. இது பார்ட் 2. நிறைய பேர் நேற்றே கேட்டீங்க கமான் சார் குயிக்லின்னு. ஸோ அதை கேட்ட நேயர்களுக்காக பார்ட் 2 கொண்டு வந்துட்டேன். பார்ட் 2 இந்த சென்ஸு பாக்கி இன்டர்வியூவை வழக்கம் போல் ஃபஸ்ட்டு கேள்வி ஹிந்தியில் சொல்லிட்டு அப்புறம் பாக்கி எல்லாமே தமிழில் பேசுகிறேன். அண்ட் ஆங்கர் கேட்டார், ஆன் பேப்பர் எந்த டீம் உங்களுக்கு நல்ல ஃபைட்டு தருவாங்கன்னு நினைக்கிறீங்க, எந்த டீம் உங்களுக்கு ஈக்குவலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. அவர் சொன்னார், संजीव बलियान मुझे जो 11 टीम और है सब अच्छी लग रही है, जो पेपर में है वो छोड़ दो, जो ग्राउंड में अच्छा खेलेगा वही अच्छी टीम है और ग्राउंड में कौन अच्छा खेलेगा अभी किसी को पता नहीं है அப்படின்றார். அதாவது என்னை பொறுத்தவரை எங்கள் டீம் இல்லாமல் 11 டீம் எல்லாமே ஸ்ட்ராங்கான டீம் தான். பேப்பரில் யார் வேணால் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், அதை விட்டு நீ பேப்பரை பார்க்காத. கிரவுண்டு உள்ள யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க தான் நல்ல டீமு. அவர் கிரவுண்டில் யார் நல்லா விளையாடுவாங்கன்னு இப்போயே நம்மளால் கணிக்க முடியாது, இப்போ சொல்ல முடியாது, கிரவுண்டில் தான் சொல்லணுன்னாரு. அப்புறம் நானும் நிறைய சீசன் பார்த்துருக்கேன், நல்ல டீம் அவர் தெரியும், ஆனால் நல்லா விளையாட மாட்டாங்க மேட்டில். சில டீம் வந்து நல்லாவே இருக்காது, ஆனால் பார்த்தா அவங்க ஃபைனல் விளையாடிட்டு இருப்பாங்க. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நிறைய வாட்டி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. 12 டீமு பராபரிக்கு டீம்ன்ட்டார். ஆமாம், 12 டீமு ஈக்குவல் டீம் தான். பார்க்கலாம் யார் நல்லா விளையாடுறாங்க மேட்டில், தட் வில் டிசைட்னு சிம்பிளாக சொன்னார். ரைட். அப்புறம் கேட்டார், சாகர் ஆதி கேப்டனாக இருந்தார் இது வரைக்கும், இப்போ உங்கள்கிட்ட பவனும் இருக்கார், அர்ஜுனும் இருக்காங்க, யாரை கேப்டன் ஆக்க போகிறீங்க, எனி ஐடியா அப்படின்னு நைஸாக கேட்டு பார்த்தாரு. சொன்னார், 45 நாள் கேம்ப் இருக்குது, ஃபுல் ஸ்டாஃப் கூட உட்கார்ந்து எல்லாரோட அட்வைஸை கேட்டு எல்லாருமே மேனேஜ்மெண்ட் எல்லாமே சேர்ந்து ஒன்றா தான் டிசைட் பண்ணுவோம் யாரை கேப்டன் ஆக்கலான்னு டிசைட் பண்ணி, அது சாகராகவும் இருக்கலாம், அர்ஜுனாகவும் இருக்கலாம், பவனாகவும் இருக்கலாம். 3 சீசன் சாகர் கேப்டனாக இருந்தார் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ஃபுல் சீசன் அவர் விளையாடவே இல்லையே. 2-3 மேட்ச் மட்டும் கேப்டன்ஷிப் பண்ணிட்டுனா பத்தாது. அது மாதிரி தான் 2-3 மேட்ச் விளையாடி இன்ஜுரியாக வெளில போயிட்டார் அவர். ஃபுல் சீசன் எந்த சீசனுமே 3 சீசனில் சாகர் கேப்டன்ஷிப் பண்ணவே இல்லை. ஸோ ये ज़रूरी नहीं है कि அவர் தான் கேப்டன் ஆக்கணும்னு. அண்ட் ஃபுல் சீசன் யாரால் விளையாட முடியுமோ, யார் ஃபுல் 22 மேட்சஸ் விளையாடுவோங்களோ அதெல்லாம் பார்த்து, அது பவனாக இருக்கலாம், அர்ஜுனாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம் அப்படின்னாரு. அதான் நைஸாக இன்ட்டு கொடுக்குறாரு, சாகர் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு. ஐ திங்க் சாகர் இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். எனிவே பார்ப்போம். ஐ மீன் ஆஸ் அ கேப்டன் நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்ன பதில் கரெக்ட் தானா? 22 மேட்ச் யார் விளையாடுவாங்களோ அவங்கள தான் கேப்டன் ஆக்குவோம், ஒன்றா சேர்ந்து முடிவு பண்ணுவோன்னு இருக்காரு. பார்க்கலாம் போக போக என்ன ஆகுதுன்னு. இப்போ சேனலை கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம், அது ரொம்ப முக்கியம். மிஸ்டர் எஸ் முருகன்றவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு டெய்லி. இப்போ கூட 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ண, தேங்க்யூ ஸோ மச் முருகன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களே கான்ட்ரிபியூட் பண்ண லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன், ஒரு அமுக்கு 40 rupees தான் மினிமம். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான், சேனல் வச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நிறைய வீடியோஸ் போடுறோம், நிறையா உழைப்பு போடுறோம், அந்தளவுக்கு ரிட்டர்ன் இல்லை. 5000 பேர் பார்த்தா $1 வரும், 85 ரூபா. அதை வச்சு எப்படி இவ்வளோ வீடியோ போட முடியும் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ உங்கள் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் வெல்கம். அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இல்லை மெம்பர்ஷிப் இருக்குது, ஜாயின் மெம்பர் கூட பண்ணிக்கலாம். ரைட். திரும்பவும் சொல்கிறேன், கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான். அப்புறம் கேட்டார் ஆங்கர், யங்ஸ்டர் வந்து பிகேலுக்கோ இல்லை நேஷனலுக்கு விளையாடணுன்னா என்ன பண்ணணும், ரோடு மேப் என்ன கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி அப்ரோச் பண்ணணும்னு கேட்டார். நீங்களே நிறைய பேர் என்ன கேட்டிங்க, நாங்கள் பிகே விளையாடணுன்னா என்ன சார் பண்ணணும் எப்படின்னு. அதுக்கெல்லாம் சேர்த்து அவரே ஒரு பதில் சொல்லிட்டாரு, கேட்டுங்க. அவர் சொன்னார், சஞ்சீவ் பலியான் எல்லா ஸ்டேட்லேயும் அகாடமி இருக்குது. இதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேஷ் இல்லை ஹரியானா, எங்கள் கிராமத்தில் எங்கள் கவுமே, அதான் கவுமே கிசான் பாய்கிராஜ், அது வேறு ஜோக்ஸ். அப்பா கிராமத்துலலாம் வந்து டீம் இருந்து டீம் விளையாடி அப்படியே மேலே வருவோம். இப்போ அந்த மாதிரி எந்த டீமே கிடையாது எங்கேயுமே. இப்போ ஒன்லி அகாடமி தான். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அகாடமிக்கு போங்க, பேசிக்கெல்லாம் அவங்க சொல்லித்தருவாங்க. அங்கே இருக்கிற கோச்சை போய் பாருங்கள், அவங்க எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு விளையாடுங்க. நான் யூபி பற்றி தான் நான் சொல்கிறேன் இப்போதைக்கு. டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்புறம் ஸ்டேட்டுக்கு விளையாடுங்க, அப்புறம் ஸ்டேட்லேருந்து நேஷ்னலுக்கு நீங்கள் போகலாம். ஸோ இதுதான் ரோடு மேப்பு, டொமஸ்டிக்லேருந்து நேஷ்னலுக்கு போகிறதுக்கு. டிஸ்ட்ரிக்ட் டு ஸ்டேட், ஸ்டேட் டு நேஷ்னல். நீங்கள் பிகேஎல் பற்றி கேட்டிங்க, பிகேலும் நான் சொல்கிறேன். 18 வயசுலேருந்து 22 வயசில் இருக்கிற பச்சே, அதான் யங்ஸ்டர்ஸ், என்வைபின்ற கேட்டகரியில் ஜூனியர் நேஷ்னலில் எடுப்பாங்க. அது ஜூனியர் நேஷ்னலில் யார் நல்லா விளையாடுறாங்களோ அதுலேருந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சில டீம் ஓன் ட்ரையலே கொடுப்பாங்க, அவங்க அந்த ட்ரையல் கூட நீங்கள் போய் கலந்துக்கலாம். அங்கே யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ நேச்சுரலி பிகேலுக்கு டேரெக்டாக கூட வந்துடலாம் அப்படின்னாரு. கேட்டார் ஆங்கர், என்வைபி செலெக்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு K7 கபடி டோர்னமெண்ட் நடக்குது, அதில் கூட எடுக்கிறாங்க. நீங்களே கூட ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தருக்கு ஒரு பிளேயர் எடுத்துகிட்டு வந்தீங்க, ரோனக் சிங், ரைட் கார்னர் டிஃபெண்டரு. இந்த மாதிரி டோர்னமெண்ட் எவ்வளோ அட்வான்டேஜாக இருக்கும், எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யங்ஸ்டருக்குன்னு கேட்டார். பதில் சொன்னார், எஸ், இந்த மாதிரி டோர்னமெண்ட்டு ஜூனியர் பிளேயருக்கு நிறைய அட்வான்டேஜ் கிடைக்கும், நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகேலுக்கு இது அட்வான்டேஜ் தான். சில டீம் வந்து இந்த மாதிரி டோர்னமெண்ட்லாம் வந்து பார்ப்பாங்க,
அங்கேயும் கூட பார்த்து பிளேயரை செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல பிளேயர்ஸ் டேரெக்டாக பிகேலுக்கு அப்படி கூட வந்துடலாம். ஆஜாத் டைரக்ட் லீனர், அதான் நேராகவே பிகேலுக்கு வந்துடலாம் இந்த மாதிரி டோர்னமெண்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணால். ஆனால் இந்த மாதிரி டோர்னமெண்ட் எல்லா ஸ்டேட்லையும் நடக்கணும், நடந்தது சந்தோஷம் அப்படின்னாரு. அடுத்த கேள்வி கேட்டார், PKL 12 தமிழ் தலைவாசோட தாக்கத் என்ன, அதாவது ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட பலம் என்ன அப்படின்னு கேட்டார். போன சீசன் தான் ஞாபகம் இருக்குது, எனக்கு ஞாபகம் வருது. CR60 கப்பு நம்மதே அப்படிலாம் வந்து சொன்னாங்க. எனிவே அதுதான் இவர் உஷாரம் முதலே சொல்லிடுறாரு. இப்போ நான் எதுவும் சொல்ல மாட்டேன், பவிஷ்வாணி நெய் கருத்தான்னார். நான் முதல்ல சொல்ல மாட்டேன் அதெல்லாம். எனிவே அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கேள்விக்கு பதில் என்ன சொன்னார் பார்ப்போம். சொன்னார், டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்ட்டுன்னு. இப்போவே நான் வந்து அர்ஜுன் 500 பாயிண்ட் எடுத்துகிட்டு வர அர்ஜுன் தேஷ்வால் சொல்லிட்டு கொண்டு வரலன்னு என்ன வருது. ஊருக்கு முன்னாடியே நான் சொல்ல மாட்டேன், எந்த டீமில் எல்லாம் நல்லா இருக்கோ அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்கணும். எங்கிட்ட பேலன்ஸ்டாக இருக்குது. ஃபுல் டீமும் ஒன்றா சேர்ந்து ஹார்ட் ஒர்க் போடணும், ஒன்றா சேர்ந்து விளையாடணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். டிஃபென்ஸ் அவங்க வேலையை கரெக்டாக பண்ணணும், அஃபென்ஸ் அவங்க வேலையை கரெக்டாக பண்ணணும். ஒன்றா சேர்ந்து ஆஸ் அ டீம் விளையாடுறவங்க தான் கப்பு ஜெயிக்க முடியும். 1-2 மேட்ச் வேணால் இங்கே எங்கே ஒன்லி வித் டிஃபென்ஸ் ஒன்லி வித் அஃபென்ஸ் நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஹோல் டோர்னமெண்ட் கன்சிஸ்டன்ட் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணால் 2 யூனிட்டும் ஒன்றா சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணால் தான் அது முடியும். போத் ஷுட் டூ வெல், 2 பேரும் ஒன்றா பெர்ஃபார்ம் பண்ணணும் 2 செக்ஷனும் அப்படின்னாரு. எங்ககிட்ட 2மே நல்லா இருக்காங்க, ஸ்ட்ராங்காக. ரைடிங்கில் 4 பிளேயர் இருக்காங்க, பெஞ்ச்லேயும் நிறையா ரைடிங் ஸ்ட்ரென்த் இருக்குது. அதே மாதிரி டிஃபென்ஸில் நல்ல நல்ல பிளேயர்லாம் இருக்காங்க. பார்ப்போம் யார் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறான்னு மேட்ச்சில் தெரிஞ்சிருவோன்னு மட்டும் படாமலும் சொன்னார் அவர். ரைட். அப்புறம் கேட்டார், இந்த தடவை உங்களுக்கு யார் சேலஞ்சு, எந்த பக்கத்துலேருந்து சேலஞ்ச் வரும், ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னாரு. வேறு மாதிரி கேட்குறாராம் கேள்வியா, எந்த டீம் உங்களுக்கு டக்கர் கொடுப்பாங்கன்னு. சொன்னால் சேலஞ்சு கண்டிப்பாக இருக்குது, ஸ்டார்டிங்லேருந்தே சேலஞ்ச் இருக்குன்ட்டார் சஞ்சீவ் பரியர். ஆமாம், எல்லா 12 டீமும் ஈக்குவல் தான், பராபர் எல்லாருமே பராபர், எல்லாமே ஈக்குவலாக இருக்காங்க. மேட்ச் டு மேட்ச் சேலஞ்சு தான். யார் நல்லா வர்றாங்களோ அந்த பர்டிகுலர் டே அவங்க தான் ஜெயிப்பாங்க. அண்ட் நாங்களும் ட்ரை பண்ணுவோம் நல்லா விளையாடுறதுக்கு, அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணி ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னாரு. ரைட். அண்ட் சம்பிரதாய கேள்வி ஒன்று இருக்குது கடைசியாக. ஆமாம், தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல போகிறீங்க, கமான் டெல்மி அந்த மாதிரி கேட்டார். ஆஸ் அ ஹெட் கோச் சஞ்சீவ் பரியான் தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸுக்கு என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கன்னு. ஆனால் தமிழ் தலைவாஸ் ஃபேன் வந்து எப்போதுமே நல்லா சப்போர்ட் பண்ணவங்க, அவங்க டீமை இது வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மேட்ச் ஆத்தவங்க அப்படி ஜாதா சப்போர்ட் கரு அப்படின்னாரு. ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த வாட்டி இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. அண்ட் நாங்களும் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ அதை வில் ட்ரை டு ஃபுல்ஃபில், அதை நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷனை. ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் என்ன, கப்பு ஜெயிக்கணும் அவ்வளோதான். வெறும் பெஸ்ட் டிஃபெண்டர் அப்படின்னு அவார்டு வாங்குறதோட ப்ளே ஆஃப் போயிடுங்க ஃபஸ்ட்டு, தென் வில் வரி அபவுட் நாக் அவுட்லாம். இது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் நினைக்கிறீங்க? எடுத்தோடனே நான் கப்பு தான் ஜெயிப்பேன்னு போன சீசன் எத்தனை பேர் வந்து சொன்னாங்கப்பா, கப்பு நம்மதே நாளைக்கு நம்மதுன்ற மாதிரி. கடைசியில் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. கடந்த 2 சீசனை நம்ம குவாலிஃபை ஆகலை. ஒன்றுமே சொல்லாமல் விளையாண்டாங்க, செமிஃபைனல்னாங்க. PKL 9 செமிஃபைனல் போனோம். ரைட். அதனால் அவர் உஷாராகவே முதல்லவே வந்து ஊருக்கு முந்தைய நான் ஜெயிச்சிருவேன், நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லாமல் 500 பாயிண்ட் அர்ஜுன் தேஷ்வால் எடுப்பார் நான் போய் சொல்லிட்டு அவர் எதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு என்ன கிளியர் கட்டாக சொல்கிறாரு பாருங்க, ஸ்ட்ரைட்டாக. ஸோ அதனால் அவர் கரெக்டாக பிளேயர்கிட்ட என்ன முக்கியமோ அது யார் என்னவோ நீங்கள் பார்ட் 1லேயே பாருங்களேன், அதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. நாம் சென்னை காம் செ ஜீத்தே ஆம்னு, பேரை வச்சுலாம் ஜெயிக்க முடியாது, பர்ஃபார்மன்ஸ் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. ஸோ பார்க்கலன்னா அதையும் போய் பாருங்கள், ஃபஸ்ட் பார்ட்டில் நிறையா சொல்லியிருக்கேன். ஸோ இதோட பார்ட் 2 முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ சுனிலோட பார்ட் 2 எங்கே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது நெக்ஸ்ட் வருது. ஸோ பொறுமையை பார்த்து பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.